ஐவர்ஸ் சவுக்கு சங்கருக்கு சிறையில் மாவு கட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாவு கட்டுங்கிற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவருக்கு பண்ணியிருக்கணும். ஏன்னா வாயின்னா வாய், அந்த மாதிரி ஒரு வாய். ஆண்டவன் வாயை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்னா பேசுறதுக்காக தான் கொடுத்துருக்கான். ஆனால் இருந்தாலும் இப்படி பேசக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. என்னென்னா, ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கிற ஒரு ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த விமர்சனம் அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறது மாதிரி இருக்கணும். அவங்கள சிறுமைப்படுத்துறது மாதிரி எந்த ஒரு விஷயமே ஒரு யூடியூப்பராக இருந்து இந்த சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது. யூடியூப்பராக இருந்து ஒரு அரசாங்கத்தின் மேலே அவ்வளோ ஒரு அவதூறுகளையும் அவ்வளோ தேவையில்லாத ஒரு விமர்சனங்களையும் வச்சு இன்றைக்கி யூடியூப்பரில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர் தான் சவுக்கு சங்கர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் பேசுகிற ஒரு பேச்சாளர் மாரி அவர் பேசுவார். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி அந்த புத்தூர் கட்டு மாவு கட்டெல்லாம் போட்டு ஆசாமி இன்றைக்கி ஜெயிலில் கிடக்கிறாரு. இந்த புத்தூர் கட்டு மாவு கட்டு போடுறதுக்கு இந்த வரிசையில் இன்னும் நிறைய பத்திரிகையாளர் போர்வையில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லட்சுமணன் எஸ்பி லட்சுமணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறமா பிரியாணி ஒருத்தர் இருக்கார், ஷாம்னி ஒருத்தர் இருக்கார், மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கார். முக்கியமாக இந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு சீக்கிரத்தில் அந்த புத்தூர் கட்டு இருக்கும். ஏன்னா ஆருடங்கள்லாம் பயங்கரமாக சொல்கிறார். ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக அந்த ஆளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவர் சொல்கிறது எதுலேயுமே ஒரு உண்மைத்தன்மை இருக்காது. இந்த பத்திரிகையாளர்லாம் புதிய தலைமுறை, தந்தி டிவி, இந்த சேனல்கள்லாம் இவங்கள கூப்பிட்டு வச்சு டிபேட்டில் பேச சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பை கொடுப்பாங்க. இன்றைக்கி 8 மணிக்கு நம்ம தந்தி டிவியில் அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர் அப்படி ஒரு டாபிக் வச்சுருக்கோம், அதை பற்றி நீங்கள் பேசணும், அண்ணாமலை சார்பாக நீங்கள் பேசணும், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் அப்படின்ற மாதிரி அந்த தொலைக்காட்சியில் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தலைப்பையும் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளராக நம்மக்கிட்ட அந்த சேனலில் நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த சேனலில் இந்த பத்திரிகையாளர் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது இன்றைக்கி இந்த தலைப்பில் இவங்கெல்லாம் பேச வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்வையாளரும் இன்றைக்கி 8 மணிக்கு அடுத்த முதல்வர் அண்ணாமலை இந்த டாப்பிக்கில் தந்தி டிவியில் இன்றைக்கி ஒரு இது போயிட்டு இருக்கு, அதை பார்க்கணும், அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் அந்த சேனலை பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு திரைமுறைகளில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த துரைசாமி, இந்த லட்சுமணன், மற்ற பத்திரிகையாளர்லாம் வர்றதுக்கு யாரெல்லாம் அன்றைக்கி அவைலபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சேனல் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இதை தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறையை கொடுத்துட்றாங்க. அப்போ அங்கே என்னென்னா, அங்கே நம்ம எதிர்பார்க்குற அந்த உண்மைத்தன்மையை அங்கே இருக்க மாட்டேங்குது. ஒருத்தரை முதன்மைப்படுத்தி மக்கள் மத்தியில் பெருசாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட சேனல்கள் இந்த மாதிரிப்பட்ட பத்திரிகையாளரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பத்திரிகையாளரோட அவரை நம்பி நம்ம ஒரு ரவீந்திர துரைசாமியாக இருக்கட்டும், இல்லை லட்சுமணனாக இருக்கட்டும், மணியாக இருக்கிறவங்களாம் ஒரு நடுநிலையாக பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல்காரன் என்ன சொல்கிறானோ அதை தான் இவங்க பேசுகிறாங்க. அங்கே சீஃப் கெஸ்ட்டாக ஒரு பத்திரிகையாளராக பேசுகிறாங்க, அங்கே காசை வாங்கிக்கிறாங்க. அங்கே உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மக்கள் மத்தியில் பேசி அவங்க ஒரு பத்திரிகையாளராக அவங்கள காட்டிக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த யூடியூப்பர்லாம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே தான் கொடுமையிலையும் கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. இந்த யூடியூப்பர்லாம் இந்த ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் ஆள் எல்லா இதுக்கும் போயிடுவான். சும்மா 2 சேனலை வச்சுட்டு கூப்பிட்டா போயிடுவான். அந்த ஆளுக்கு வேலை வெட்டியே கிடையாது. பார்த்தா அந்த ஆமையை கமிச்சு போட்ட அந்த மண்டை மாதிரி இருப்பான் அவன். அந்த ஆள் இது வரைக்கும் சொல்கிறதுல எதுவுமே ஒரு உண்மைத்தன்மை இருக்காங்க. அவ்வளவுமே பொய். ஆருடம் சொல்லுவான், ஜோசியம். அவன் இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரியே பேசுவான். இடைக்கு அவன் நான் தமிழர் ஆட்சியை பிடிச்சிடணுவான், அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலாம்பான், திமுக அழிவு பாதைக்கு போயிடணுவான், அண்ணா திமுக அழிஞ்சிட்டுன்னுவான், சசிகலா பொதுச்செயலாளர்னுவான். இவன் சொல்கிறது எல்லாமே இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனலில் அவங்களோட ஸ்டார் ரேட்டை கூட்டத்துக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேட்டி எடுத்து அதை யூடியூப்பில் போடுறாங்க. சொல்கிற போய் இந்த ரவீந்திர துரைசாமிக்கு அடுத்த மாவு கட்டு போடணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினச்சாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில்
அரசாங்கத்தையோ மக்களையோ ஒரு பொய் பிரச்சாரம் மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இந்த பொய் பிரச்சாரம் பண்ணுற அனைத்து பத்திரிகையாளரையும் சீக்கிரத்தில் மாவு கட்டு போடுறீங்களோ வாய்க்கட்டு போடுறீங்களோ இவங்களெல்லாம் அடக்குனா தான் இந்த நாட்டில் உண்மையான பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லணும். இந்த போலியான இந்த பத்திரிகையாளர்களை வந்து நீங்கள் களை எடுக்கணும். மேலும் மேலும் உங்களோட பத்திரிகையாளருடைய களையெடுப்புக்கு நாங்கள் வெகு விரைவில் நாங்கள் சொன்ன இந்த அத்தனை பேரும், லட்சுமணனாக இருக்கட்டும், பிரியனாக இருக்கட்டும், ஷியாமா இருக்கட்டும், ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும், குபேந்திரனாக இருக்கட்டும், எல்லாருமே காசு வாங்கிட்டு பேசுகிற எல்லாரையும் மாவு கட்டு போட்டு ஜெயிலில் போட்டிங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் வந்து நல்லதாக இருக்கும். வரக்கூடிய பத்திரிகையாளராவது உண்மையை பேசுவாங்க, நல்லதை பேசுவாங்க, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க.